morning students. Today we'll move on to the unit 3 accounts of partnership firms fundamentals. So we'll see the definition first. Before going into the definition, you all know what do you mean by partnership. What do you mean by partnership? Recall it once again. So partnership is nothing but the term where the persons enters into the business. For doing the business they'll have an agreement. So that term is called as partnership. So let us see the definition. According to section 4 of Indian Partnership Act 1932, partnership is defined as the relationship between persons who have agreed to share the profits of the business carried on by all or any of them acting for all. So இப்போ நான் வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வாட் ஐ டூ இஸ் ஐ கெட் ஒன் அக்ரிமெண்ட். நாம் வந்து இவ்வளோ நாளுக்கு ஒன்றா சேர்ந்து அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வில் ஹாவ் அன் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு வரும்போது இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதணும் வித்தவுட் சேஞ்சிங் எனி திங். ஸோ ஒரு கம்மாவாக இருக்கட்டும், ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கட்டும், எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ வாட் யூ மீன் பை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா the 2 or more persons carry on some business on the basis of agreement among them. அப்போது அதில் வந்து 2 பேருக்கு மேற்பட்டு, ஐ மீன் 2 or more persons, அது 2 பேராக இருக்கலாம், இல்லை 3 பேராக இருக்கலாம், இல்லை மோர் தென் தட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா they all will together form a business. they'll carry out a business. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட பிஸ்னஸ் வச்சுக்கிறேன், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 1 பர்சனுக்கு மேலே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் 1 or more persons as some business activitiesக்கு will call together and will have an agreement. Okay, so next is the persons individually called partners. Note this point. அந்த பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கலெக்டிவ்லி தே ஆர் கால்ட் அஸ் ஃபர்ம்ஸ். ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து கலெக்டிவ்லி எல்லாரையும் சேர்த்து, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க, 3 பேர், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்போ அது பேர் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ நான் மட்டும் பார்ட்னர், நீங்கள் பார்ட்னர், நீங்கள் தனியாக பார்ட்னர். அப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை டினோட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர். அண்ட் கலெக்டிவாக வரும்போது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் the name under which the business of a firm is carried on is called a firm name. So what do you mean by firm name? And which the name under which the business of a firm எது வந்து carry out பண்ணுறாங்களோ, so that is called as firm name. Next, partnership firms are formed to overcome the limitations of sole proprietorship such as limited capital, small size of a business, etc. So partnership firm வந்து they'll have some limitations of sole proprietorships as கொஞ்சம் கேபிட்டல் தான் இருக்கும், இல்லைனா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவிலான பிஸ்னஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு சர்டன் ஒரு லிமிட்டேஷன்ஸ் வில் பி தேர். அதுதான் அடுத்தது. the profit or loss arising from partnership business is shared by the partners in agreed ratio. You all know this, right? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் வந்து ஒரு 2,000 அமௌண்ட் 2 lakh அமௌண்ட்டு போடுறேன், நீங்கள் ஒரு 5 lakh போடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 2 lakh போடுறாங்க, இல்லை 3 lakh போடுறாங்க. ஸோ டுகெதர் 10 lakh ஆகுதா? ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு நமக்கு அதில் எவ்வளோ ப்ராஃபிட், நான் 2 lakh போட்டேன், நீங்கள் 5 lakh போட்டிங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 3 lakh போட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஃபிட்ஸ் வர்றதில் இப்போ நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன், 2 lakh போட்டிருக்கேன், நீங்கள் 5 lakh போட்டிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 3 lakh போட்டிருக்காங்க.
ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் என்ன பண்ணுவோம், வர ப்ராஃபிட்டை பிரித்து எடுத்துக்குவோம். கிளியராக? இஃப் இட் இஸ் லாஸ், தட் லாஸ் amount also have to be shared as the same. ஓகே, ஸோ ப்ராஃபிட்டுமே நாம் எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம லாஸுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஷேர் amount which is invested in the business. Okay, so next we'll move on to the partnership deed. Partnership deed, what do you mean by partnership deed? It is a document. The document எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, it will be in a written form. So it contains the terms of agreement among the partners. So partnership deed அப்படிங்கிறது what all the rules and regulations you have to be followed, அது எல்லாமே அதில் written formல இருக்கும். Okay, so according to the Partnership Act of 1932, it is not compulsory for partnership firms to have partnership deed. Yes, note down this. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப் டீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம் கிடையாது. பட் இட் சர்வ்ஸ் as evidence of the terms of agreement among the partners. ஸோ நம்ம வந்து நம்மளோட சேஃப்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் டீடை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார் ஆர் சேஃப்டி, சேஃபர் சைட். ஸோ வாட் ஆல் த கண்டென்ட்ஸ் வில் பி தேர் இன் த பார்ட்னர்ஷிப் டீட்? என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேம் ஆஃப் த ஃபர்ம். என்ன பேரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல பண்ணுறோம், அது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். நான் எப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ நாள், ஐ மீன் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம், how long I'll run the business. So those things will be there, and name and address of all the partners, or who all being the partners in the partnership, who are doing the business. So their details like their names and their addresses will be mentioned in it. And what is the capital contribution by each partner? Yes, this is right. What I told before, I am investing 2 lakh and you are investing 5 lakh and your friend is investing how much? 3 lakh. So this is the contributions you have invested in the business, that is each partner's capital. So profit sharing ratio. So already I have told. So what is the profit we are getting? We are going to share the profit according to the money we have invested in the business. The next one is amount of drawings allowed to each partner. So amount of drawings means how much amount I am supposed to take, I am supposed to withdraw from the business. So already you know, drawings means the personal, the amount which is taken from the business for the personal use. அப்போ நான் என்னுடைய ஒவ்வொரு பார்ட்னருக்குமே how much they can withdraw the amount, that will be there, and the rate of interest of capital to be allowed, and the rate of interest of drawings to be to the partners. Next is rate of interest on loans provided by the partners. Next is amount of salary to be allowed to any partner, how much salary to be given, what are the maintenance of accounts and audit procedures. Procedure of admission of a new partner. If somebody is existing from the business, then we are going to appoint a new partner in the business. So what will be the procedure for admitting a new partner, and what is the procedure for the retirement and settlement of dues. அப்போ இப்போ ஒருத்தவங்க ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க அந்த பிஸ்னஸ்லன்னு சொன்னாக்கா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, வாட் ஆல் த செட்டில்மெண்ட்ஸ், எப்படி நம்ம செட்டில்மெண்ட்டை வந்து we can be in some business they will give us 2 installment basis, and in some business ஃபுல்லாகவே கொடுத்து அனுப்பிடுவாங்க while at the time of retirement. In some business they'll have like partial amount pay பண்ணுற மாதிரி இருக்கும். So that one. And method of valuation of goodwill. So how the goodwill, I mean goodwill means the what reputation of the business is valued, and valuation of assets and liabilities at the time of admission of retirement or death of a partner. So இப்போ வந்து ஒரு அட்மிஷன், நியூ அட்மிஷன், ஐ மீன் ஒரு பார்ட்னரை வந்து நம்ம பிஸ்னஸில் புதுசாக அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது வில் கால்குலேட், இவ்வளோ எங்களுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி இவ்வளோ இருக்குது, நாங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் அட் த டைம் ஆஃப் யுவர்
you're joining, this is our position of the business அப்படின்னு சொல்லிட்டு we need to tell them. So அதே மாதிரி retirement and death of a partner அப்போ we have to give the settlement now. So that time also what we have to do is we have to value all over it. And next one is the appointment of executors in case of death of a partner and settlement of dues, the legal hires. So நான் என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும், டெத் ஆஃப் அ பார்ட்னர் அப்போ நான் என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்ஸ். ஸோ செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம்ஸ். இது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் வச்சுக்க பிடிக்கல, நான் வந்து உங்கள் பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகிறேன். ஸோ அந்த மாதிரியான டைம் how the accounts have to be settled down, that also will be there. So these are the contents which will be there in the what? Partnership deed. Yes. Next we'll move on to the application of the provisions in the absence of partnership deed. So no salary or remuneration is allowed to any partners. So this is according to section 13A. So what it saying means, no salary or remuneration எதுவுமே என்ன கிடையாது partnership. Partners, it is not allowed. So profit and loss ought to be shared by the partners equally. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா applications of the provisions in the absence of partnership deed. பார்ட்னர்ஷிப் டீடு நம்ம போட்டோம்னா அந்த 16 points should be there. But in the absence of the partnership, no, what will be there, what they will follow is no salary or remuneration is allowed to the partners, and profit and loss ought to be shared by partners equally, and no interest is allowed on capital if partner entitled to interest on capital, then such interest will be paid out of profit. So that is section 30C. So interest on loan is to be allowed 6% per annum. Please keep it in mind, this point. They'll be asking in one mark question, what is the rate of interest on loan? They'll ask. So they'll give options like 3% per annum, 4%, 5%, 6%. So the answer will be 6% per annum. So next is no interest is charged on the drawings of the partners. So என்ன பண்ண மாட்டாங்கன்னா interest is not to be charged on the drawings of the partners. So next we'll move on to the final accounts of a partnership firm. First one is manufacturing accounts. So if manufacturing activity is carried on, if manufacturing activity வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா we need to maintain this manufacturing accounts. And next is to ascertain trading and profit and loss account. We all know, to ascertain the profitability, to know the profit of the business, we have to find out the trading and profit and loss account. Next one is so profit and loss appropriation account. Profit and loss appropriation account எதுக்காக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னா to show the disposal of profit or loss. And last is balance sheet, to ascertain the financial status of a business. Next is methods of maintaining capital accounts of partners. So what all the methods are there in the capital accounts of a partners? So moving on to that, methods can be classified into two types. One is fixed and another one is fluctuating. In the name itself you see, fixed means it will be fixed, இதுதான் அப்படின்ற மாதிரி. Fluctuating means it will vary. So first, fixed capital will be classified into two types, that is partners capital account and partners current account. Okay, so partners current account and another one is partners capital account. So that as like that, the fluctuating capital is to be classified as, it is classified as one only, that is partners capital account. That's all. So let us see, first we'll see the fixed capital method. So under this method, the capital account is not altered, it remains fixed. அப்போ இதில் என்னென்னா ஒரு ஆல்ட்ரேஷன் கிடையாது, அது என்னவாக இருக்கும், ஒரு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அடுத்தது the accounts are maintained for each partner.
ஸோ ஒவ்வொரு பார்ட்னருக்குமே ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் as well as the current account. Next one is capital account of a partners consist of. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஸில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 lakh போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 1 lakh rupees கிடச்சிச்சு. அதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஜான்வரியில் 1st January ஐ எம் இன்வெஸ்டிங் 2 lakh rupees. In the mid of the year, by the month of June or July, I am investing 1 lakh rupees. அப்போ that capital, that is also one capital which I am investing in the business, right? ஸோ அப்போ அந்த கேபிட்டல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் கால்ட் அஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ அதே மாதிரி கேபிட்டல் வித்ட்ரான். ஸோ நான் போட்ட கேபிட்டல்லேருந்து நான் எவ்வளோ எடுத்தேன், தட் இஸ் ட்ராயிங்ஸ், தட் இஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் ஆர் வித்ட்ரான் த மணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆர் கிரெடிட்டட் வித். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஸ்லாம் வந்து வாட் ஆல் த டேர்ம்ஸ் விச் ஆர் டு பி கிரெடிட்டட்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், partner salary or commission, so share of profits. Next is current accounts of partners are debited with drawings, interest on drawings and share of loss. Next we will see on the fluctuating capital method. Under this method only capital accounts is maintained for each partner. All the transactions are recorded in the capital account only. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கேபிட்டல் அக்கௌண்ட்டு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மெயின்டைன் பண்ணியிருப்போம். எவ்வளோ நம்ம வந்து அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் வாட் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் தேர்னா தட் all will be recorded in the capital account. So next it is credited with, listen, opening capital, additional capital, interest on capital, partner salary or commission, another one is share of profit. Next is it is debited with the drawings, interest on drawings, share of loss. So the accounts keep fluctuating periodically. இதில் என்னென்னா ஒரு fluctuations இருந்துக்கிட்டே இருக்கும். It will not be stable, it will not be fixed. Got it? Next we'll move on to the differences between the fixed capital and fluctuating capital. Yes, so basis on the distinction fixed capital method and fluctuating capital method. So changes in capital என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். So capital normally remains unchanged. இதில் fixed capitalல capital நார்மலாகவே என்னவா இருக்கும்னா ஒரு unchanged தான் இருக்கும், I mean ஃபிக்ஸ்டாகவே தான் இருக்கும். But in fluctuating capital, no, fluctuate, I mean the capital change from period to period. ஒவ்வொரு பீரியடுக்குமே வந்து என்ன ஆகும்னா அது சேஞ்ச் ஆகும். So number of accounts. So each partners has 2 accounts wherein in case of fixed capital method, we are going to find out capital account and current account. Where in case of fluctuating capital method, we have only one account, that is capital account, and the balance பார்த்தீங்கன்னா capital account shows always credit balance. Okay, so credit balance மட்டும்தான் காட்டும் fixed capital methodல, and current accounts, capital account எப்போவுமே credit balance காட்டும். Current account may sometimes show debit or credit balances. Okay, whereas in case of fluctuating capital account shows always credit balance. எப்போவுமே fluctuating capital என்னவா இருக்கும்னா credit balanceஆக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா what are the adjustments? All the adjustments relating to partners are recorded in the current account. ஸோ என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் படிச்சிருப்போம் இல்லையா, அக்கௌண்ட் நம்ம என்னென்னலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ ரிலேட்டட் டு பார்ட்னர்ஸ், ஸோ தட் வில் பி ரெக்கார்டட் இன் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு பார்ட்னர்ஸ் ஆர் ரெக்கார்டட் டைரக்ட்லி இன் த கேபிட்டல் அக்கௌண்ட் இட் செல்ஃப். இதில் என்ன பண்ணுவோன்னா நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் வாட் வில் டூ இஸ் all the adjustments relating to partners will be recorded in the capital accounts itself. So just go through it once again. If you have any doubts, please arise your doubts. I'll clear it and I will give
give you some assignments. You just do it. Thank you.